உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதா? நல்லா க்ளோயிங் ஸ்கின் வேணுமா? இந்த பால் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வாங்க. எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு பாதாம், முந்திரி, வால்நட் வந்து எடுத்துக்கோங்க. நட் சீட்ஸ் வந்து பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு கீ போட்டு பேனில் தனியாக ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாமே தனியாக வந்து வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணணும். தனித்தனியாகவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எல்லாமே கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சீட்ஸ் எல்லாமே கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்வீட்டுக்கு வந்து சுகர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இதுக்கு வந்து டேட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 20லேருந்து ஒரு 25 இல்லைனா 30க்குள்ளே வந்து நீங்கள் வந்து கொட்டை எடுத்துகிட்டு டேட்ஸ் வந்து ஆட் பண்ணி அதுவுமே தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்த 3 பொருளுமே என்ன பண்ணணுன்னா, கொஞ்சோண்டு கையில் கீ போட்டுட்டு நல்லா பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை டெய்லியுமே காலையில் இல்லை ஈவினிங் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து குழந்தைங்களுக்குமே நம்ம தரலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு தனியாக நட்ஸ் இது பண்ணி கொடுக்குறதுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னா, அவங்க இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் கண்டெய்னர் எடுத்து வச்சுட்டு டெய்லி சாப்பிட்டு வாங்க.